ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வைல் லூப்ஸ். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு லூப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதை ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. அந்த ப்ரோக்ராமில் 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபஸ்ட் லைனில் 1, செகண்ட் லைனில் 2, அடுத்து 3, 4, 5 அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம இதை முன்னாடியே பார்த்துருக்கோம் எப்படி ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு cout போட்டு ரெஸ்டன் சிம்பிள்ஸ் போட்டு நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோமோ அதை கம்ப்யூட்டர் அப்படியே பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம 1ன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போக சொல்லிடலாம். இதே மாதிரியே இப்போ நம்ம 2, 3, 4, 5லாம் பிரிண்ட் பண்ணோன்னா இதை நம்ம 2, 3, 4, 5க்கு எழுதிட்டு இந்த நம்பரை மட்டும் நம்ம மாற்றிடலாம். இப்போ 3, 4, 5 அப்படின்னு எழுதிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு லைன்லேயும் தனித்தனியாக வரணும். அதை இங்கே நம்ம அவுட்புட்டில் பார்க்கலாம். இப்போ இதுவே நம்ம 1லேருந்து 5 வரைக்கும் மட்டும் பிரிண்ட் பண்ணாமல் ஒரு 100 வரைக்குமோ இல்லை 1000 வரைக்குமோ நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை லைன் நம்ம எழுதிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம கோடும் ரொம்ப நிறைய லைன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு லூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் மறுபடியும் பண்ணணும், அதில் சில மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு லூப். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே coutம் எண்டலும் பண்ணுறோம். மாறி இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த நம்பர் மட்டும்தான் மாறி இருக்கு. அப்போது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு 5 வாட்டி பண்ணணும், ஒவ்வொரு வாட்டி நீ பண்ணும்போது இந்த நம்பரை மட்டும் நீ மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்த முடிஞ்சுன்னா இது 5 லைனுக்கு பதிலாக நம்ம ஒரே லைனில் எழுதிடலாம் இல்லையா? அப்போ நம்ம 100 பண்ணாலும் 1000 பண்ணாலும் இந்த ஒரே லைன் மட்டும் நம்மளுக்கு போதும். கம்ப்யூட்டர் 1லேருந்து அடுத்து 2, 3 அப்படின்னு மாற்றிக்கிட்டே போகும். அதுதான் நம்ம லூப்பில் பண்ணலாம். சரி, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். லூப்ஸ் அப்படிங்கிறது C++ல நிறையா விதமாக எழுதலாம். அதில் ஒரு விதம் வைல் லூப்பு. அதோட இன்னும் நிறையா டூ வைல்னு ஒன்று இருக்குது, ஃபார் லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வைல் லூப்பை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். வைல் லூப் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு வைல் அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து ஒரு parenthesis போட்டு இந்த வைலில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த கர்லி பிரேஸ்குள்ளார நம்ம எழுதணும். இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்த மாதிரியே இந்த parenthesisக்குள்ளார ஒரு கண்டிஷன் எழுதணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் கம்ப்யூட்டர் இந்த வைல் லூப்பை திருப்பி பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒரு நம்பரை அவுட்புட் பண்ணணும். அதனால் நம்ம cout 1 எண்டல் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா வைல்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், இந்த கண்டிஷனை பார்க்கும். நம்ம இப்போதைக்கு எந்த கண்டிஷனுமே இங்கே கொடுக்கல. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும் கம்ப்யூட்டர். இப்போ நம்ம கண்டிஷனை கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமா? நம்ம இதுக்கு பதிலாக இதை வைல் லூப்பில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். நம்பர் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? அதனால் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 வரைக்கும் இருக்கலாம். 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்பர் less than or equal to 5 அப்படின்னு நான் கண்டிஷன் கொடுக்குறேன். நம்பர் less than or equal to 5ஆக இருந்துச்சுன்னா என்ன நம்பராக இருக்கோ அந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லலாம். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்பரை 1 அப்படின்னு ஆக்கிடும். அடுத்து வைல் லூப் கொடுத்துருக்கோம். ஓகே, என்ன கண்டிஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கும். நம்பர் less than or equal to 5 அப்படின்னு பார்க்கும். இது நம்ம கரண்ட்டாக ட்ரூவாக இருக்குது, ஏன்னா நம்ம நம்பரை 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ட்ரூவாக இருக்கனால வைலில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை கம்ப்யூட்டர் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ cout நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 1 அப்படின்னு அவுட்புட் வந்துடும். இப்போ வைலில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் மறுபடியும் இதே பண்ணிக்கிட்டே இருக்கும் கம்ப்யூட்டர். நம்ம இஃப்பில் பார்த்தோம், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஆனால் வைலில் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இதை திருப்பி கம்ப்யூட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்பருன்றதை மாற்றவே இல்லை. இது எப்போதுமே 1ஆக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எப்போதுமே ட்ரூவாகவே தான் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதை விட்டு வெளியிலே வராது. ஏன்னா இது எப்போதுமே ட்ரூவாக இருக்கனால மறுபடியும் 1ன்னு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அப்படி வேணாம் இல்லையா? நம்மளுக்கு என்ன பண்ணணும், 1லேருந்து 5 வரைக்கும் நின்றுணும். அப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் 1ன்னு பிரிண்ட் பண்ணோன்னே நம்பரை 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து 2 ஆகிடும். அப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் பண்ணோன்னா அடுத்து 3 ஆகிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த லூப்குள்ளார நம்பர்
ஈக்குவல் டு நம்பர் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருக்கா, ஓகே. நம்ம வந்து வைல் கொடுத்துருக்கோம், அதனால் கண்டிஷனை பார்க்கும். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, அதனால் ட்ரூங்கிறனால கம்ப்யூட்டர் உள்ளே வரும். ஃபஸ்ட்டு சி அவுட் கொடுத்துருக்கோம், அதனால் சி அவுட் 1 ஆகிடும், அதனால் நம்மளுக்கு 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்பரை வந்து 1 இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நம்பர் வந்து 2 ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தனால கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், மறுபடியும் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். இப்போ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆமாம். அதனால் என்ன ஆகும்னா மறுபடியும் சி அவுட் நம்பர் வரும். இந்த வாட்டி நம்பர் வந்து 2 இருக்கனால இப்போ நம்மளுக்கு 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரியே பண்ணிகிட்டே வரும். நம்ம நம்பர் வந்து 5 ஆனோடனே இந்த கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும், ஏன்னா 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 வந்து ட்ரூ. நம்மளுக்கு வந்து 5 அவுட்புட் பண்ணிவிட்டு இப்போ நம்பர் வந்து 6 ஆகிடும், ஏன்னா 5 + 1 6 ஆகிடும். அடுத்து திருப்பி இந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு பார்க்கும். அப்போ வந்து அது ஃபால்ஸ் இல்லையா, ஏன்னா 6 வந்து கிரேட்டர் தென் 5. அப்போ இது ஃபால்ஸ் ஆகிட்டதுனால உள்ளே வராமல் அடுத்து வெளியில் போயிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் கம்ப்யூட்டர். இப்போ இதை பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இதே அவுட்புட் நம்மளுக்கு திரும்பி வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம், ஒரு வாட்டியும் நம்ம சி அவுட் எழுதி 1 2 3 4 5ன்னு எழுதிடணும். அதை வந்து நீங்கள் 10 நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அந்த சி அவுட்டெல்லாம் காப்பி பண்ணி 10 வாட்டி எழுதியிருக்கணும். 100 வாட்டி பண்ணணும்னா 100 வாட்டி எழுதியிருக்கணும். அப்போ நம்ம லூப்பில் எழுதிட்டதுனால இது வந்து ரொம்பவே ஈஸியாகிடும் நம்ம மாற்றுறதுக்கு. இப்போ நம்ம 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண வேணாம், எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 5 10 மட்டும் மாற்றிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து 10 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் நம்மளுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் வரும். ஸோ இதை திருப்பி ஒரே ஸ்டேட்மெண்ட்டையே நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து ஈஸியாக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து லூப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வைல் லூப் பற்றி பார்த்தோம். இது மாதிரியே இன்னும் 2 லூப் இருக்குது, டூ வைலும் இருக்குது, ஃபார் லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோலலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் மறுபடியும் கேட்டு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான், அதான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் வந்து இந்த மாதிரி வைல் லூப் நீங்களும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அதை நிறைய வாட்டி ரன் பண்ணி பாருங்கள், வேறு கண்டிஷன் கொடுத்து பாருங்கள். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் எல்லாத்தையும் எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஈவன் நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணணும், இல்லை வெறும் ஆட் நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 10 வரைக்கும் இருக்க ஆட் நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒரு நம்பரையும் ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எல்லாமே பிரிண்ட் ஆகுது இல்லையா. இப்போது 1க்கு அப்புறம் 3 வரணும், 3க்கு அப்புறம் 5 வரணும், அதுதானே ஆட் நம்பர்ஸு. அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 1லேருந்து 2க்கு போகாமல் நம்ம 3க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் 1 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 2 இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க ஆட் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9 அந்த மாதிரி வந்திருக்கு. இதை வந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இல்லை 3ஆல் மல்டிப்ளை ஆகிற நம்பர் மட்டும் 3 6 9 அந்த மாதிரி நீங்களே வந்து விதவிதமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு அந்த அவுட்புட்லாம் உங்களுக்கு வருதா அப்படின்னு பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண வேண்டியது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸோடு உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் வந்து இந்த மாதிரி C++ல் அடுத்தடுத்த அட்வான்ஸ் கான்செப்ட் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.